நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், என் உள்ளங்கையில் நீ இருப்பாயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி, நான் உன்னை என் உள்ளங்கையில் வைத்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் உள்ளங்கையில் நீ இருப்பாயா. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு பெண் ஒரு ஆலயத்திற்கு செல்கிறாள். இங்கிருந்து ரொம்ப தூரமான பயணம். போகும் பொழுது ஒரு விடுதியில் தங்குறாங்க. அவங்க போட்டிருந்த தங்க வளையல், வைர மோதிரம், வைர கம்மல் எல்லாம் கழட்டாமல் அப்படியே இருக்கிறத பார்த்து அவங்க கணவர் கேட்குறாரு, ஏம்மா இதெல்லாம் கழட்டி வைக்கிறதானே? ஏங்க இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப காஸ்ட்லி, கழட்டி வச்சு எங்கேயாவது மறந்துட்டா மிஸ் ஆகிடும். அதனால் பத்திரமா நான் வச்சுக்கிறேன். குளிச்சா எண்ணெய் பட்டு போயிடும், வைரத்தில் கம்மலில், மூக்குத்தியில், வைர மோதிரத்தில் எண்ணெய் பட்டு போயிடும். எனவே குளிக்காமல் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த கணவர் ஆலயத்திற்கு போய் ஜெபிக்கும் பொழுது மிகவும் வேதனையோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் மனைவி வைர கம்மல், இந்த வைர மூக்குத்தி, வைர மோதிரம், தங்க ஆபரணங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் உமக்கும் எனக்கும் கொடுக்கவில்லை ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த இரவு ஆண்டவர் அந்த மனைவியின் கனவிலே தோன்றி, மகளே மகளே, உனக்கு எது முக்கியம் என்று கேட்கும் பொழுது அவள் சொல்றா, ஆண்டவரே, இந்த வைர கம்மல், இந்த வைர மூக்குத்தி, இந்த வைர மோதிரம், இந்த வைர கற்கள் படிந்த இந்த வளையல்களை நான் உடுத்தி கொண்டு போகும் பொழுது நான் எவ்வளவு பெரிய ஆளாய் தெரியுமா ஆண்டவரே, இதான் ஆண்டவரே முக்கியம்னு சொல்லும்போது ஆண்டவர் மறைஞ்சு போயிடுறார். அப்புறம் ஒரு பேர் ஆபத்து வரும் பொழுது அவர்களிடம் இருந்த எல்லா நகைகளையும் விற்று மருத்துவ செலவிற்கு பயன்படுத்த வேண்டியதாயிற்று. அப்பொழுது கடவுள் மீண்டும் தோன்றி கேட்கிறார், உன் கையில் இருந்த, உன் காதில் இருந்த, உன் மூக்கில் இருந்த வைரங்கள் எங்கே? ஆண்டவரே, அதை ஏன் கேட்குறீங்க? எல்லாம் இந்த மருத்துவ செலவில் விற்றுட்டேன் ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. பத்தியா, ஒன்றுமே இல்லாதபடி ஆயிட்டேன். ஆனால் என்ன உன் கையில் வச்சுருந்தீன்னா இதெல்லாம் பத்திரமா இருந்திருக்கல, உனக்கு இந்த நோய் வந்திருக்காதில்ல, உனக்கு இந்த மருத்துவ செலவு வந்திருக்காதில்ல, என்னை ஏன் நீ உன் கையில் வச்சுக்கலன்னு சொல்லி ஆண்டவர் கேட்ட பொழுது அவள் மிகவும் மனம் நொந்து ஆண்டவரை பார்த்து அழுது, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் பாவி, நான் நகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டேன். அன்றே உமக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய திருவசனங்களை என் கரங்களில் வைத்து கொண்டிருப்பேனே ஆகில் என்று நீர் என்னோடு இருந்திருப்பீர் ஆண்டவரே என்று சொல்லி மனம் மாறினாலாம். அதே போன்றுதான் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, நீங்க அவர் கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நாம் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் கையில் இல்லாமல் போய்விடுகிறோம். நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரின் கையில் இல்லாமல் போய்விடுகிறோம். பாவங்கள் பல செய்யும் பொழுது ஆண்டவரின் கையில் இல்லாமல் போய்விடுகிறோம். இப்படியாக நாமே ஆண்டவரின் கையிலிருந்து வெளியே வந்து விடுகிற காரணத்தினாலே ஆண்டவரின்
சக்தியை, ஆண்டவரின் ஆசியை, ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை, ஆண்டவரின் அபிஷேகத்தை, ஆண்டவரின் செல்வத்தை, ஆண்டவரின் குணமளிக்கும் வரத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் காலையில் மட்டுமல்ல, மாலை மட்டுமல்ல, இரவு மட்டுமல்ல, எப்பொழுதுமே கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வாழ்க்கையில் நலமாக இருக்கணும்னா, நீங்கள் வாழ்க்கையில் வளமாக இருக்கணும்னா, உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, உங்கள் வீட்டில் நிறைவான வல்லமைகள் நிறைந்திருக்கணும்னா, நீங்கள் ஒன்று தான் செய்யணும். நீங்கள் இயேசுவின் கரங்களில் இருக்கணும். நீங்கள் இயேசுவின் கரங்களில் இருப்பீங்கன்னா இயேசு உங்களோடு இருப்பார். உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை நீங்கள் தனியாக சந்திக்க மாட்டீங்க, இயேசுவோடு சந்திப்பீங்க. அப்போ உங்கள் பிரச்சனைகள் இயேசுவை பார்க்கும் பொழுது அவை தானாக போய்விடும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று சொன்னேன் அல்லவா? ஒரு அன்பு சகோதரி நீண்ட பயணமாக காரிலே சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை நான் பார்த்த பொழுது கேட்டேன், நீங்கள் தனியாக நைட்லலாம் கார் ஓட்டுறீங்களே, உங்களுக்கு பயமாக இல்லையா அப்படி என்று சொல்லி நான் கேட்ட பொழுது அந்த சகோதரி சொன்ன வார்த்தை என் நினைவிலே பசுமரத்து ஆணி போல இருக்கிறது. அந்த சகோதரி சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு பயணிக்கிறார். நான் என் மனதிலே எப்படி நினைத்து கொள்வேனே ஆனால், நான் காரை ஓட்டும் பொழுது அந்த மேலே கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியில் பின் சீட்டில் பார்ப்பேன். பின் சீட்டில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருப்பதை போன்று நான் உருவகப்படுத்தி பார்ப்பேன். அதாவது இயேசு கிறிஸ்து என் பின் சீட்டில் காரில் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு தான் நான் காரை ஓட்டுவேன். எனக்கு எந்த விதமான பயமோ தடங்களோ எதுவுமே வராது. ஏன்னா என்னோடு பயணிக்கிறவர் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறது என்று அந்த சகோதரி சொன்ன பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளையும், ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்றால் இயேசுவோடு பயணிக்க வேண்டும். நீங்களும் நானும் இயேசுவோடு பயணிக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை படகினை, என் வாழ்க்கை படகினை நம்மோடு இணைந்து நம்மை நடத்தி செல்வார், கூட்டி செல்வார். அவ்வாறு இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நடத்தி செல்வாரே ஆனால் உங்கள் வாழ்க்கை படகிலே ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் பயணிக்கும் காரிலே ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் பயணிக்கும் 2 சக்கர வாகனங்களிலே ஒரு பிரச்சனையும் வராது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரே, இந்த நாளிலே நான் செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாக என்னை உம்முடைய கரத்தில் வைத்து கொண்டு பார்த்து கொள்ளும் ஆண்டவரே என்று நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இரவு படுக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் படுத்து உறங்க போகிறேன் ஆண்டவரே, என்னை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய கரத்தில் நான் தூங்க உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். நல்லா தூங்குவீங்க. உங்களுக்கு கெட்ட கனவு வராது. இரவில் பயங்கரமான சாத்தானின் ஆதிக்கமோ சாத்தானின் தீய செயல்களோ எதுவுமே உங்களை அணுகாது. இன்று கூட பாருங்கள், உங்களோடு நான் பேசுகிறேன். இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு ராத்திரி படுத்துட்டு உங்கள் முன்னால் இன்றைக்கி தோன்றி இருக்கிறேன், உங்கள் முன்னால் பேசுகிறேன். என்னைக்கிட்ட கூட சில பேர் சொன்னாங்க, பிரதர் ஒரு நாளைக்கு தங்கிட்டு போகலாமே பாண்டிச்சேரியிலன்னு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், என் கடமை என்னை அழைக்கிறது. இதுவரை நான் எனக்காக நான் உழைத்தேன்,
எனக்காக சம்பாதித்தேன். ஆண்டவர் சொன்னார், என் ஊழியத்தை நீ செய்வாயா? என் வார்த்தையை உன் கரங்களில் வைத்து பிறருக்கு பகிர்வாயா என்று சொன்ன பொழுது, என்றைக்கு நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தேனோ அன்றையிலிருந்து ஆண்டவர் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு வேலையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார். என் போக்கை, என் வரத்தை ஆசிர்வதிக்கிறார். என்னோடு இருப்பவர்களை ஆண்டவர் ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார். என்னை மதிப்பவர்களை நான் மதிக்கிறேன். என்னை நேசிப்பவர்களை நான் நேசிக்கிறேன். என்னை எதிர்க்கின்ற பொல்லாத சாத்தானை நானும் எதிர்க்கிறேன். ஏன்னா சாத்தான் எனக்கு மட்டும் எதிரி இல்லைங்க, என் அருள்நாதர் இயேசுவுக்கும் எதிரி. இயேசுவை சாத்தான் சோதித்த பொழுது அப்பாலே போ என்று சொல்லி வேத வசனங்களை மேற்கோள் காட்டி விரட்டி அடித்தார். அப்படியாக நீங்களும் நானும் கூட வேத வசனங்களை மேற்கோள் காட்டி விரட்டி அடிப்போமே. ஆனால் நீங்களும் நானும் எப்பொழுதுமே இயேசுவின் கரங்களில் இருப்போம். இயேசு நம்ம கீழே விடவே மாட்டார். நம்மளை அப்படியே தாங்கி கொள்ளுவார், அப்படியே ஏந்தி கொள்ளுவார். இன்றைக்கு சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் தியானித்து பாருங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.